ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்காக தந்த வேத வார்த்தைகள், ஆண்டவர் உங்களுக்காக தந்த அவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 54:4 வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாடாதே, நீ வெச்சடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாது இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லைங்கிறாரு. நீங்க எந்தெந்த விதத்துல நீங்க வெட்கப்பட்டு போயிடுவோமோ, இந்த காரியத்துல தோல்வி அடைந்துருவோமோ அப்படின்னு சொல்லி நீங்க நிமிர்ந்து கூட நடக்க முடியாத நிலையில எந்த விஷயத்துல நீங்க வெட்கப்பட்டு தலைகவிழ்ந்து போயிருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லைங்கிறாரு. நானாதே லட்சடைவதில்லைங்கிறாரு. அப்படின்னு சொன்னா வெட்கப்பட்ட நிலையில, நீங்க ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையில, சில வேளை வியாதியா, வறுமையா, கடனா, பிரச்சனையா, நீங்க எடுக்கிற முயற்சியா, அல்லது வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியலையா, எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த இக்கட்டான நிலையா இருந்தாலும் சரி, நீங்க நிமிர்ந்து நடக்க முடியாத நிலையில வெட்கப்பட்டு குனிந்து தனகமணிந்து போய் இருக்கிற நிலையில அந்த நேரம் வர்றது போல உங்களுக்கு தோணலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லைங்கிறாரு. இதை கேட்கிற அருமையான சகோதர சகோதரியில நீங்க தைரியம் கொண்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நீ பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லைங்கிறாரு. ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துறாரு. நீங்க எந்த சூழ்நிலைமையில இருந்தாலும் சரி, அருமையான சகோதரன் சகோதரியில இதை கேட்கிற தேவ ஜனங்கள எந்த சூழ்நிலைமையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லைங்கிறாரு. ஆண்டவர் நோக்கி பார்த்தவர்கள் முகம் பிரகாசம் அடைந்ததான். அவர் நோக்கி பார்த்தவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போனதில்லையா. அதே போல என்ன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய பாதத்துல காத்திருந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லையா. வசனம் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இந்த தினத்துல ஆண்டவர்கள் கொடுக்கிற வார்த்தை, நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, இந்த நிலையில நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, இந்த சூழ்நிலையில நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. நான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க, ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தர, உங்களை நிமிர்ந்து நடக்க நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். நீங்களும் ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஏசப்பா, நான் அந்த நிலையில இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போற நிலையில இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யாதவர்களே ஒரு வார்த்தை நீங்க ஏசப்பா நோக்கி பார்த்து சொல்வேன். நான் இந்த நிலையில இருந்து நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாரு. இதை கேட்கிற தேவ ஜனங்களை, இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற நிலையில ஆண்டவர் உங்களை வெட்கப்பட்டு போக மாட்டாரு. உங்களை நிமிர்ந்து நடக்க செய்ய போறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, உங்கள் ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஏசப்பா, உங்கள் ஸ்தோத்திரையா, இந்த வார்த்தை கேட்ட ஆண்டவரே, அப்பா உங்கள் ஸ்தோத்திர. அருமையான சகோதரன் சகோதரிகள் யாரா இருந்தாலும் ஆண்டவரே, எந்த நிலையில இருந்தானப்பா, அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா, நிமிர்ந்து இருக்க முடியும் ஆண்டவரே. அப்பா, நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, யாரும் எந்த நிலையில ஆண்டவரே வெட்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களோ ஏசப்பா, அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க, நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க ஐயா. எல்லாரும் ஒதுக்கப்பட்டவர்களாக வெறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே, உங்கள் ஸ்தோத்திரையா. இந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை நிமிர்ந்து நடக்க பண்ணும் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க செபிக்கிறீங்க ஏசப்பா. இந்த நாளுடைய கர்த்தாவே உங்கள் ஸ்தோத்திரம். பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பெரியவர்களுக்காக ஸ்தோத்திரையா. ஏசப்பா, உங்கள் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிக்க, பிள்ளைங்களுடைய படிப்பை ஆசீர்வதிக்க, எதிர்கால ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்ய ஏசப்பா, உங்கள் ஸ்தோத்திரையா. திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்காக செபிக்க, அவர்களை தேவன் ஆசீர்வதிங்க ஏசப்பா. வெட்கப்பட்ட நிலையில இருப்பார்கள்னா தெய்வமே, இந்த வருஷத்துல உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவரே. ஏசப்பா, உங்க பிள்ளைகள் ஆண்டவரை தலைநிமிர்ந்து நடக்க பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவே, கிரியை செய்ய தகப்பனே உங்கள் ஸ்தோத்திரம். நாளை கூட கர்த்தாவே உங்கள் ஸ்தோத்திரம். வியாதி படிக்கல இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறேன், பிரமணத்தில் இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறேன் ஏசப்பா. வெட்கப்பட்ட நிலையில் ஆண்டவரை பிரமணத்தில் இருப்பார்களா ஏசப்பா, நீர் அவர்கள் ஆண்டவரை குணமாக்கி ஆண்டவரை சாட்சிகளா நிறுத்துங்க ஆண்டவரே. உங்கள் ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, உங்கள் ஸ்தோத்திரம். வியாபாரிகளுக்காக செபிக்கிறேன், சிறு ஆண்டவரை வியாபாரங்கள் செய்கிறவர்களுக்காக செபிக்கிறேன். எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க, எல்லாருடைய வியாபாரத்தை தேவன் ஆசீர்வதிக்க, வியாபாரத்தை நிமித்தம் வாங்கின கடனை திரும்ப செலுத்த முடியாதபடி தோல்வியில் இருக்கிற வியாபாரத்தை ஆண்டவரே அப்பா உங்கள் ஸ்தோத்திரம் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்க ஆண்டவரே. ஏசப்பா, உங்கள் ஸ்தோத்திர. வியாபாரத்தை தேவன் ஆசீர்வதிங்கப்பா. கடனை திரும்ப கொடுத்த ஆண்டவரே தலை நிமிர்ந்து நிற்க உதவி செய்ய ஆண்டவரே. உங்கள் ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. விவசாயங்களை தேவன் ஆசீர்வதியும்.
எங்கள் தேசத்தில் எங்கள் ஆண்டவரை எங்கள் மாநிலத்தில் நடக்கிற எல்லா விவசாயங்களை ஆசீர்வதிங்க. எந்த பாதிப்பும் வராதபடி உதவி செய்யப்பா. செய்கிற விவசாயத்துக்கு ஏற்ற பலனை பார்க்கறதுக்கு ஆண்டவரே விவசாயிகளுக்கு உதவி செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திர நன்றி அப்பா. அப்பா மீனவர்களுக்காக ஜெபிக்கிறையா. கடலுக்கு ஆண்டவரை மீன் பிடிக்க போறாருங்களப்பா. ஏசாப்பா எத்தனையோ பிரச்சனை போராட்டங்கள் ஐயா ஆண்டவரை இருக்கிறதே ஏசாப்பா. அப்பா அவர்களை ஆண்டவரை அப்பா விடுதலாக்கும் உடைய பாதுகாப்பு கொடும் சுகபத்திரமா திருப்பி ஒரு உதவி செய்ய தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்கள் பட்ட பாடுகளுக்கு நஷ்ட ஈடுகளுக்கு ஆண்டவரே நீங்க தான் பாப்பா பலன் உண்டுக்கிறது தகப்பனே ஸ்தோத்திரம் நன்றி ஏசாப்பா. வேறெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே ஆமென்.